காலையிலே வடக்கு நண்பர் இந்த எலிவேட்டர் கியர் பாக்ஸையும் மோட்டாரையும் என் கையில கொடுத்து ये मोटर शॉफ्ट गियर बॉक्स के अंदर नहीं जा रहा गे कृपया इस्ती करे அப்படின்னு சொன்னாருங்க. இவ்வளவு நல்லா ஹிந்தி பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பத்தியா அப்படின்னு நான் கேட்க என் அப்பா சொன்னாரு, ஒன்னும் இல்லடா அந்த மோட்டார் அந்த கியர் பாக்ஸ் குள்ள போலையா அதை டர்னிங் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாருங்க. அப்படி சொல்லுங்க தமிழ்ல, இங்கிலீஷே தமிழ்ல மாத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட போய் ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு இந்த வடக்கரு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோங்க. சீமன்ஸ் கம்பெனி மோட்டார் சாஃப்டோட அவுட்டர் டயா பாத்தீங்கன்னா 25 mm இருக்கு, கியர் பாக்ஸோட இன்னர் டயா பாத்தீங்கன்னா 19 mm இருக்கு. சோ சாஃப்ட்டை வந்து 19 mm டர்னிங் பண்ணிட்டு இதுல 6 mm கீவே போடணும், அதையும் நம்ம இப்ப போட்டுட்டோம். வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த வடக்கு நண்பர் சொன்னாரு, என்னையா கீவேவை லேத்து மிஷின்லயே போடுறீங்க, நாங்கெல்லாம் இதுக்கு மில்லிங் மிஷின், ஷேப்பிங் மிஷின், ப்ரோச்சிங் மிஷின் தனித்தனியா வச்சுல ஓட்டிட்டு இருக்கோம் எங்க ஊர்ல. அது உங்க ஊர்ல ஹரியானால தம்பி, இது வந்து தமிழ்நாடுப்பா, இங்க நாங்க எல்லாத்தையுமே மிஷின்ல ரேட் கம்மியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவர் கண்ணு பட்டுச்சா என்னன்னு தெரியலங்க, உடனே கையை கழிச்சு ரத்த காவும் கொடுத்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வேலைகளை பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டேன். என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.